ఏడాదిగా ప్రయత్నించిన సంతానం కలగలేదా? నోవా IVF లో ఉచితంగా సంప్రదించండి. வந்து உற்சாகமாக அவருடைய நம்முடைய கனவு என்ன, எதற்காக கோயம்புத்தூர்ல உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும், கோயம்புத்தூருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கனவு என்ன என்பது எல்லாம் அருமை சகோதரர் நர லோகேஷ் கார் அவர்கள் நம் முன்னால் வைத்திருக்கின்றார். ஐயா, என்னுடைய பயமே சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக வந்துருவார். இந்த தேர்தல் முடிச்ச உடனே வந்தோடனே ஹைதராபாத் என்ன பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதற்கு தயாராக கோயம்புத்தூர் இருக்க வேண்டும். அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். ஹைதராபாத் வளர்ந்த அளவுக்கு கோயம்புத்தூரும் வளர வேண்டும். சந்திரபாபு நாயுடு வந்ததற்கு பிறகு ஹைதராபாத் எப்படி மாற்றுவார் நமக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு நம்முடைய கடமை கோயம்புத்தூர் தயாராக இருக்க வேண்டும், உலகத்தினுடைய முதன்மை நகராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் எப்படி மோடி அவர்களை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு 3வது முறையாக தேர்வு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமோ, அதே போல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை வெற்றி பெற நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். ஐயா, காரணம் எந்த அளவுக்கு மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு அமர்கின்றார்களோ அதே அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் மாற்றம் என்பது வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளை 70 ஆண்டு காலமாக பார்த்திருக்கின்றோம். ஒரு சாதாரணமா கோயம்புத்தூர் மாநகரில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட 15 நாளுக்கு ஒருக்கா வருதுங்க ஐயா. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட 15 நாளுக்கு ஒருக்கா வருது. ரோட்ல நடந்து போனீங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையில போறோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம், எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல, பரவாயில்ல விட்டுத்தர, இவனை விட்டு அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறைங்க ஐயா, உங்கள் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூரில் இருந்து நடக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் அதை நடத்தி காட்ட வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி சாதாரண ஒரு நாள் இல்லைங்க. கோயம்புத்தூருடைய தலையகத்தை மாற்றக்கூடிய நாள். தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சி புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா முதல் புத்தகம் 2026 அரசியல் புரட்சி செய்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கும் போது அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தினுடைய முதல் வரி, கோயம்புத்தூர் மக்கள் தாமரையை ஏப்ரல் 19 மலர வைத்தார்கள். அதனால் 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று அந்த புத்தகத்தில் இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், தீர்க்கமாக இருக்க வேண்டும். தாமரை வெற்றி பெற வேண்டும், தாமரையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம். அன்பு சகோதர சகோதரிகளே, 10 ஆண்டு காலமாக நம்முடைய அருமை சகோதரர் நர லோகேஷ் அவர்கள் சொன்னார்கள், மோடி என்று சொன்னால் டெவலப்டு இந்தியா, அதாவது ஒரு வலிமையான நாடு உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதர். 10 ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி. அதற்கு முன்பு முடியாது என்று சொல்வார்கள். மோடி அகராதியை பொறுத்தவரை முடியாது என்கின்ற வார்த்தை இல்லைங்க. இந்தியாவை பொறுத்தவரை இந்த நாட்டிலே ஏழைகள் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நாட்டை என்று தரம் உயர்த்தி காண்பித்திருக்கின்றார்கள். முதன்மை நாடாக இந்தியா வர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்தியாவை மாற்றி காட்டி இருப்பார். அதற்கு முன்பு அன்பு சகோதர சகோதரர்களே, அரசியல் சுத்தம் பண்ணணுங்க. இன்னைக்கு மோடிக்கு எதிராக களத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு தலைவர், பிரதம மந்திரி பதவிக்கு தகுதியான ஒரு தலைவர் நீங்க சொல்லுங்க. நான் பேரை சொல்லுகின்றேன், நீங்கள் சொல்லுங்கள். பருவத்தில் சரியா இருப்பாருங்களா? மம்தா பானர்ஜி அவங்க சரியா இருப்பாங்களா? உதவி தாக்கரே அவங்க சரியா இருப்பாங்களா? சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஸ்டாலின் ஐயா சரியா இருப்பாங்களா? யாரும் இல்லை. அந்த நாற்காலிக்கு தகுதியான ஒரு மனிதரை நாற்காலியே தேர்ந்தெடுத்து அந்த மனிதரை அமர வைத்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர்கள், இன்னைக்கு பாருங்க, ஆந்திரால நாம் வழிபட வந்திருக்கின்றோம். மூத்த தலைவர், தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்தியாவிற்கு வளர்ச்சி அரசியலை கொண்டு வந்து ஹைதராபாத், ஆந்திரா முழுவதுமே வளர்ச்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை கொண்டு வந்து காட்டிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். ஐயா பவன் கல்யாண் அவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். உறுதியாக ஆந்திராவிலே அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையில நாம் ஆட்சி அமைக்க போறோம். அங்க மாற்றம் வந்துருச்சு. இந்தியா முழுவதுமே இந்த மாற்றத்தை பார்க்கின்றோம். 2026 நிச்சயமாக தமிழகத்தில் இது நடக்கத்தாங்க ஐயா போகுது. அதற்கு பிள்ளையார் சொல்லி கோயம்புத்தூர் நீங்க போற சொல்றீங்க. ஏப்ரல் 19 தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு பிள்ளையார் சொல்லி நீங்க கோயம்புத்தூர்ல போட போறீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 7 நாட்கள் முக்கியமான நாட்கள். இங்க அதிகமாக நம்முடைய தெலுங்கு பேசக்கூடிய சொந்தங்கள் இருக்கிறதுனால நர லோகேஷ் அவர்கள் அங்கிருந்து ஓடோடு வந்தார். என் சொந்தத்தை நான் பார்க்க வேண்டும், அவங்கள்ட்ட நான் தெலுங்குல பேசணும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமக்காக ஆந்திராவிலிருந்து ஓடோடி வந்திருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரர்களை, அடுத்த 7 நாட்கள் முக்கியமான நாட்கள். நாம் சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம்,
எதையாவது செய்து உங்களுடைய தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கின்றார். திமுக சம்பாதித்த மொத்த பணத்தையும் கூட கொண்டு வருவார். அவர்கள் எதை செய்தாலும் கூட சரி, தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தினாலும் கூட சரி, கோயம்புத்தூர் மக்கள் நேர்மையின் பக்கம் இருப்பார்கள், தாமரையின் பக்கம் இருப்பார்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு புரட்சி இங்கே செய்வார்கள். அன்பு சகோதர சகோதரி, ஆனால் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்திய அரசியல் மறுபடியும் மாற வேண்டும். தமிழகத்தில் கோயம்புத்தூர்ல உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை வேண்டும். மாற்று அரசியலை முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் கட்டாயமாக என்னோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களிடம் வைக்கின்றேன். ஐயா, பல தடைகளை தாண்டி இங்கே நிற்க கொண்டிருக்கின்றோம். நம் அரசியல் பயணம் சாதாரண பயணம் இல்லைங்க ஐயா. பல தடைகளை தாண்டி நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கின்றோம். எப்படி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதோ அதே போல அரசியல் வாழ்க்கையில் எனக்கும் கஷ்டம் இருக்கிறது. ஆனால் பொறுத்துக் கொண்டு நான் இருப்பதற்கான ஒரே காரணம், தமிழகத்திலே மாற்று அரசியல் சாத்தியம் என்கின்ற ஒரே காரணத்தால் நின்று கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு பெரிய துயரத்தையும் கூட தாங்கி தமிழக மக்களுக்கு மாற்று அரசியலை நாம் கொடுத்தே தீர வேண்டும். ஒரு நேர்மையான நல்ல அரசியல், லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசியலை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நம்பி களத்தில் இருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆதரப்பவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை மதுரை போகிறேன் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், கடைசியாக நான் பேசி முடிப்பதற்கு முன்பு 4 நிமிடம் இருக்கிறது 10 மணிக்கு. நாம் எல்லாம் அலைபேசியில் பேசுவோங்க ஐயா, ஹலோ ஹலோன்னு பேசுவோம். ஆனா அடுத்த 7 நாட்கள் நான் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், நாம் அலைபேசியில ஹலோ என்று பேசப் போவது கிடையாது, தாமரை வணக்கம் என்று பேசப் போகின்றோம். தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம். தொலைபேசியிலே தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா இடத்திலும் தாமரை செல்லட்டும். தாமரை என்கின்ற வார்த்தை தட்டி தட்டி எல்லாம் செல்லட்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி கோயம்புத்தூரில் தாமரை மலரட்டும். எல்லா இடத்திலும் தாமரை இருக்கட்டும். அதற்கு நீங்கள் அடுத்த 7 நாட்கள் தாமரை வணக்கம் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மறுபடியும் இங்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு இந்த பகுதியினுடைய ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அருமை தலைவர் அருமை நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். நன்றிங்கண்ணா. அண்ணன் அவர்கள் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், பேச்சு குறைவு, செயல் அதிகம். மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நமக்காக காத்திருக்கின்றார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு 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 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வெற்றிக்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். மிக்க நன்றி. அதே போல நம்முடைய பாலா விட்டமராஜ் அவர்கள் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய அருமை சகோதரர் நர லோகேஷ் அவர்கள் நமக்காக வந்திருக்கின்றார்கள். புதிய அரசியல் புரட்சி ஆந்திரா முழுவதுமே நடந்தவர். ஆந்திராவில் எப்படி நம்முடைய தமிழகத்தில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடத்தினோமோ ஆந்திராவில் முழுமையாக ஆந்திரா முழுவதும் நடத்தலாம். இடையில அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொய் வழக்கிலே அநியாயமாக கைது செய்யப்பட்ட பொழுது சீற்றத்திலே வந்தாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் கொதிப்பிலிருந்து ஒரு பக்கத்தில் ஆந்திராவில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி. நிச்சயமாக ஆந்திராவுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கத்தான் போகின்றோம். ஆந்திராவில் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை பார்க்கத்தான் போகிறது. உலகத்தினுடைய முதன்மை நகரமாக கோயம்புத்தூர் மாற இருக்கிறது. ஆனால் வந்திருக்கிற எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்து மக்கள் கட்சியுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள், இந்து முன்னணியுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள், கூட்டணி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள், ஐஜேபி கட்சியுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் நமக்காக ஆந்திராவிலிருந்து இங்கே வந்து மிக அற்புதமாக பேசியிருந்த உற்சாகப்படுத்திய அருமை சகோதரர் நர லோகேஷ் பாலாவுக்கு நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மறந்து விடாதவர்கள், நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, மாற்றத்தின் சின்னம் தாமரை, மோடியா 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுகின்ற சின்னம் தாமரை. கடைசியாக உங்கள் அன்பு தம்பி உங்கள் வீட்டுக்குள்ளே அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வாக்குப்பட்டியல முதல் பட்டியலை தாமரை இருக்கிறது. சட்டம் அம்சன ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்கள் பாராளுமன்ற தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நம்ம வழி முடித்துக் கொள்கின்ற நன்றி. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.